கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்து தான். ஓகேண்ணே, கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியண்ணே. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தம்பி உடம்புக்கு போன்ற ஒரு 10 புடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் படுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிருவேன். மாமா உடம்புக்கு போன்ற இங்கேயும் அதே மாதிரி நிறையா பேர்ட்டு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்தி பக்கம் போயிட்டு வளைச்சு பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படி ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போகிற போக்கில் சாருக்கான வா மச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படி வந்துடுவேன். பேசிட்டு அவன் தானே அம்மா வந்துடுவான். அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க தானே, நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தானே பார்த்துக்கிற போகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. தொழிலை சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி. பயம் அவசியம் இல்லாது.